ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தமிழக அரசால் விநியோகிக்கப்படும் ஆவின் நிறுவனத்தின் பால் விலை குறைவு மற்றும் தரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் பெரும்பாலான குடும்பங்கள் ஆவின் பாலை விரும்பி வாங்குகின்றனர். ஆரஞ்சு, பச்சை, ஊதா, வயலட் என பல வண்ணங்களில் ஆவின் பால் விற்கப்படும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆவின் டிலைட் பாலில் புழு மிதந்த சம்பவம் இல்லத்தரசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. நல்லா தெரியுது ஒரு புழு பத்தியா? புழுதான். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கங்கன்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் லூர்துசாமி. அப்பகுதியில் உள்ள வணிக நிறுவனத்தில் வழக்கம் போல் ஆவின் டிலைட் பால் பாக்கெட்டை வாங்கிய லூர்துசாமி அதனை மனைவியிடம் கொடுத்து காய்ச்சுவதற்காக பாத்திரத்தில் ஊற்றிய போது பாலில் புழு மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதை வீடியோவாக பதிவு செய்த அவர் இதனை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு அந்த தம்பதியினர் ஆதங்கத்தை கொட்டினர். பாத்திலிருந்து எங்களுக்கு பால்ல உள்ள ஆசையே விட்டுருச்சு. இப்படி இருந்தா எப்படி எத்தனை பேர் இதை ஏழைகள்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க? இப்படி இருந்தா எப்படி அதை குடிக்க முடியும்? இது குறித்து அவரது மனைவி கவிதா கூறுகையில், தாங்கள் 15 வருடங்களாக ஆவின் பால் உபயோகித்து வருகிறோம். இதுவரை பாலில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக வாங்கிய ஆவின் பாலில் இதை போன்று புழுக்கள் இருப்பதாக கூறினார். இதனால் கடந்த 2 நாட்களாக தனது பையன் வயிற்று வலியில் அவதிப்பட்டதாக கூறிய கவிதா, தண்ணீரில்தான் ஏதோ பிரச்சனை என்று நினைத்தோம். ஆனால் ஆவின் பால் பாக்கெட்டில் இருந்த புழுக்கள் தான் இதற்கு காரணம் என தற்போது தெரிந்தது என்றார். இவ்வளவு நாள் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ ஒரு 3-4 நாளாவே ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு. வெறும் புழுவா இருக்கு பால்ல. இந்த பாலை தெரியாம நானும் எங்க வீட்டுக்காரருக்கும் காய்ச்சி கொடுத்துட்டேன், என் பையனுக்கும் காய்ச்சி கொடுத்துட்டேன், எங்க ஆட்டுக்குட்டிக்கும் கொடுத்துட்டேன். இப்போ ஆட்டுக்குட்டி ஒரே லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்கு, கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் பையனும் வயிறு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னன்னு தெரியல. நேற்று காலையில உடச்சு ஊத்தையில தான் பாலில் புழு இருந்தது தெரிஞ்சது. தண்ணி கம்ப்ளைண்டா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, பால் தான் கம்ப்ளைண்ட். இந்த பாலை குழந்தைகளுக்கு வழங்கும் போது வயிற்று வலி போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறிய கவிதா, அன்றாடம் மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசியமான ஆவின் பாலில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு வழங்கும் ஆவின் பாலை தமிழக அரசு தரமாகவும் சுகாதாரமாகவும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். எத்தனை குழந்தைங்க இந்த பாலை நம்பி இருக்காங்க? எத்தனை பேர் குழந்தைங்க எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க? பெரியவங்க குடிக்காங்க, வயசானவங்க குடிக்காங்க. இது விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி தான் நாங்களும் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்ததுன்னா நாங்க எப்படி மறுபடியும் பால் வாங்குறது? தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு நல்ல பாலா கொடுக்கணும். ஒரு நல்ல நடவடிக்கை இது எடுக்கணும். சுத்தமான பாலா கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இது குறித்து ஆவின் ஜெனரல் மேனேஜரிடம் கேட்டபோது அவர் பாக்கெட்டில் புழு வருவதற்கு வாய்ப்பில்லை என்றார். மேலும் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர்கள் வாங்கிய மற்ற பால் பாக்கெட்டுகளை அவர்கள் கண்முன்னே பிரித்து காண்பித்த போது அதில் எந்த புழுக்களும் இல்லை என்றார். உரிய வெப்பநிலை இல்லை என்றால் புழுக்கள் வர வாய்ப்புள்ளதாக கூறிய ஆவின் மேனேஜர், புழுக்கள் இருப்பது தொடர்பாக இதுவரை எந்த இடத்திலும் இருந்தும் புகார் வரவில்லை என்றும் ஏஜென்ட்டுகளும் புதிய பாலை தான் பொதுமக்களுக்கு வழங்கி வருவதாக கூறினார். நம்ம கோவில்பட்டி பக்கத்துல கங்கங்குளங்கிற கிராமத்துல ஒருத்தங்க பால் தொடர்ந்து ஒரு 4-5 நாளா வாங்கிட்டு வராங்க. அந்த 4-5 நாளா பால் பாக்கெட்டுக்குள்ள புழு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புகார் சொல்லியிருக்காங்க சார். அது எப்படி சார் பாக்கெட்ல பால் பாக்கெட்டுக்குள்ள எப்படி காரணம் என்ன சார்? இல்ல, சான்ஸ் இல்ல. இப்ப நாங்க டிஆர் இவங்க எல்லாம் என்கொயரி பண்ணிட்டோம். அவங்க எங்களுடைய கஸ்டமர் 15 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். அவங்க பால் எங்கேயும் எங்களுக்கு கெட்டு போகல சார், அடிபிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டா எதுவுமே இல்ல சார், நல்லாதான் இருந்துச்சு பால் அப்படின்ட்டாங்க. அவங்கள்ட்ட இந்த பாக்கெட்டை எடுத்து நாங்க கட் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தோம். அதுவும் நல்லாதான் இருந்துச்சு. அவங்களே அதை நேரடியா பாத்துட்டாங்க. அவங்க கன்வின்ஸ்டா தான் இருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தும் ஆவின் பாலில் அவ்வப்போது குற்றச்சாட்டுகள் எழும் நிலையில் இதனை தமிழக அரசு களைந்து சுத்தமான சுகாதாரமான பாலை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எண்ணமாக உள்ளது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.